ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக். இன்னைக்கு நாங்கள் 2 சேனல் வந்து 5.1 டீகோட் பண்ணுற 5.1 டீகோடர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து சரவுண்டு சென்டர் சப்வூஃபர் கொடுக்கக்கூடிய போர்டு, ரவி கம்பெனி போர்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து டக்காரா கம்பெனி போர்டு. இது வந்து சரவுண்ட் சென்டர் சப்வூஃபர் பேஸ்டபிள் 5.1 கெய்னர் எல்லாமே ஒரே போர்டுலேயே வந்துடும். இது சரவுண்ட் சென்டர் மட்டும் கொடுக்கக்கூடிய போர்டு, சக்தி கம்பெனி போர்டு. இது வந்து சரவுண்ட் சென்டர் சப்வூஃபர் பேஸ்டபிள் இந்த நாலுமே கொடுக்கக்கூடிய போர்டு. இது ரவி கம்பெனிலேருந்து வந்துக்கிற புது போர்டு. இது வந்து மினி சரவுண்ட் போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்புறம் மூவின்னு வரும். அது ரெண்டுமே ப்ரோலாஜிக் ஒன்றில் ஒர்க் ஆகுறது. இது வந்து வசந்த் கம்பெனிலேருந்து வரக்கூடிய சரவுண்ட் சென்டர் எடுத்து கொடுக்கக்கூடிய போர்டு. இது வந்து வசந்த் கம்பெனியோட சரவுண்ட் சென்டர் போர்டு. இது ரவி கம்பெனியோட சரவுண்ட் சென்டர் சப்வூஃபர் கொடுக்கக்கூடிய போர்டு. ஏற்கனவே பார்த்ததான் இந்த வீடியோ வந்து சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன் ஒயரிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிடையாது. இது வந்து ப்ரோலாஜிக் ஒன்று எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, இந்த எல்லா போர்டுமே இந்த போர்டு எல்லாமே ப்ரோலாஜிக் ஒன் டெக்னாலஜி தான் ஒர்க் ஆகுது. ப்ரோலாஜிக் ஒன்று எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ப்ரோலாஜிக் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே அதுலேருந்து 4 அவுட்டு தான் வரும், ப்ளஸ் சப்வூஃபர் நாங்களாக கிரியேட் பண்ணிக்கிறது. நீங்கள் ப்ரோலாஜிக் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ரோலாஜிக் ஒன்றில் டிகோட் பண்ணி சென்டர் ப்ளஸ் சரவுண்டுக்கான சிக்னல் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். அதே தான் நாங்கள் வந்து 5.1 சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வருதுங்களா, லெஃப்ட் ரைட்டு டேரக்டாக லெஃப்ட் ரைட்டுக்கு சேனல் கொடுத்துருவாங்க. லெஃப்ட் ரைட்லேருந்து சென்டர் எடுப்பாங்க, லெஃப்ட்லேருந்து சரவுண்ட் எடுப்பாங்க, அப்புறம் சப்வூஃபர். இப்போ ப்ரோலாஜிக் ஒன்றில் சென்டர் எப்படி கிரியேட் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சென்டர்னு எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு தான் சென்டர். லெஃப்ட் சேனலோட ஆடியோவை பாதியாக குறைச்சிட்டு ரைட் சேனலோட ஆடியோ பாதியாக குறைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் சென்டர். ப்ரோலாஜிக் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட்டில் 50% ப்ளஸ் ரைட்டில் 50% ஈக்குவல் டு சென்டர். அதுதான் சென்டருக்கான மெத்தட் ப்ரோலாஜிக் ஒன்றில். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆடியோ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு அப்படியே ஆடியோ போகிற மாதிரி ஒரு ஆடியோ சிக்னல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே பேனாக ரைட்டுக்கு போகும். பார்த்தீங்களா, இப்போ வந்து சென்டர்னு எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டுன்னு அதை வந்து சாஃப்ட்வேரில் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ லெஃப்ட் 50% ப்ளஸ் ரைட் 50% மிக்ஸ் பண்ணும்போது சென்டர் உருவாகும்னு சொன்னால பார்த்தீங்களா. இது வந்து சாஃப்ட்வேரில் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி தான் அந்த போர்ட்லேயும் மிக்ஸ் ஆகும். லெஃப்ட் ரைட்டு மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாம் மோனோ சவுண்டு கிரியேட் ஆகுதுங்களா. இதுதான் வந்து சென்டர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கம்மியாக இருக்கும்போது சென்டர் கம்மியாக இருக்கும், ரைட்டில் கம்மியாக இருக்கும்போது சென்டர் கம்மியாக இருக்கும், லெஃப்ட் ரைட்டு ஒரு ஈக்குவலாக இருக்கும்போது சென்டர் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த வேவ்ஃபார்ம் இதுலேயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து சென்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ சரவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஆடியோ பாதியாக குறைச்சிக்கணும், அதே மாதிரி ரைட் ஆடியோவை பாதியாக குறைச்சிக்கிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு கழிச்சா என்ன ஆகுதோ அதுதான் சரவுண்டு. புரியுதுங்களா? லெஃப்ட் மைனஸ் ரைட்டு ஈக்குவல் டு சரவுண்டு. ஏதோ ஒரு சேனலில் ஆடியோ இன்வெர்ட் பண்ணி திரும்பி மிக்ஸ் பண்ணுவாங்க. இன்வெர்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்க மோனோ சிக்னல் மட்டும் கேன்சல் ஆகி ஸ்டீரியோ மட்டும் பேலன்ஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு பேனாச்சு இல்லை, லெஃப்ட்லேயும் ரைட்லையும் ஆடியோ டிஃபரன்ஸ் வரும்போது அது மட்டும் சரவுண்டில் வரும். லெஃப்ட் ரைட்டு ஒரே ஆடியோ வரும்போது கேன்சல் ஆகும். இதுதான் மெத்தடு. அடுத்த வீடியோவில் இந்த சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இப்போ சப்வூஃபருக்குள்ளே போகலாங்க. சப்வூஃபருங்கிறது ஏற்கனவே சென்டர் அவுட்புட் நாங்கள் எடுத்துட்டோம். அந்த சென்டர் அவுட்புட்லேருந்து லோ பாஸ் பண்ணி எடுக்கிறது தான் சப்வூஃபருக்கான அவுட்புட்டு. அதே மாதிரி சரவுண்டுங்க வந்து ஒரு அவுட் தான். அதே ஒரே அவுட்டில் 2 சேனல் காமனாக பிரித்து கொடுத்துருவாங்க. சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு பிரித்து காமனாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் சரவுண்டுங்கிறது ஒரே அவுட்புட் தான். ஏற்கனவே நான் ஒரு மெத்தட் சொன்னேன்ல, அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா 50% கீழே வராது. ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். ஆடியோ வந்து லெஃப்ட்டில் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. 50% லெஃப்ட்லேயும் ரைட்டில் 0 இருக்குது. 50 + 0 50. ஸோ பாதி சவுண்டு. ரைட்லேயும் லெஃப்ட்லையும் ஒரே ஆடியோ வந்தால் 50 + 50 100. ஸோ முழு ஆடியோ வருது. ஆனால் 0க்கு கொண்டு வரவே முடியல. இந்த பாயிண்ட் எடுத்துங்க. அதே மாதிரி பாருங்க, சரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஒரே மாதிரி ஆடியோ வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே மாதிரி ஆடியோ வரும்போது என்ன ஆகும், லெஃப்ட் மைனஸ் ரைட்டுங்கிறது ஆடியோ ஃபுல்லாக கேன்சல் ஆகி 0 ஆகிடும். கரெக்டுங்களா? சரவுண்டில் ஏற்கனவே லெஃப்ட் மைனஸ் ரைட்டு சரவுண்டுன்னு சொன்னேன். லெஃப்ட் மைனஸ் ரைட்டு கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து ஆடியோ வருது, ரைட்டில் ஆடியோவே வரலன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும், லெஃப்ட்டில் 50% பாதியாக குறைச்சிக்குன்னு சொன்னேன். லெஃப்ட் வந்து ஆடியோ வருதுன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட்டில் 50% ஆடியோவும் மைனஸ் ரைட்டு 0 ஈக்குவல் டு லெஃப்ட்டில் ஆடியோ 50% ஆடியோ கம்ப்ளீட்டாக வரும். கரெக்டுங்களா?
ஆனால் நீங்கள் சரௌண்டு கணக்கு போட்டிங்கன்னா 50% மேலே ஏறவே இல்லை. கரெக்டுங்களா? சென்டர் வந்து 50% கீழே குறையவே இல்லை. கரெக்டுங்களா? இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேஸ் இன்வர்ஷன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் இன்வர்ஷனுங்கிறது ஒரு சேனலோட ஆடியோ வந்து இன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்வெர்ட்னா ஒரு சேனல் வந்து இன்னொரு சேனலுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் வந்து ரைட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. எப்படி இன்வெர்ட் பண்ணாங்கிறத இந்த சாஃப்ட்வேர் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அடாப் ஆடிஷன் சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ராக் போட்டிருக்கேன். ஒரு ட்ராக் வந்து பியானோ ட்ராக்கு, இன்னொரு ட்ராக் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேஸ் அனலைஸ் மீட்ரு. இந்த பேஸ் அனலைஸ் மீட்டர் பார்த்தீங்கன்னா பியானோ வந்து காமிக்கும் போது கீழே இன்வெர்டர்னு எழுதிருக்கல, இன்வெர்டர் சைடு போதுங்களா சிக்னல். பாட்டு கேட்கலாம், அப்புறமேட்டு பேசுகிறேன். இந்த பேஸ் அனலைஸ் மீட்டர் பார்த்தீங்கன்னா மோனோன்ற பக்கம் போனீங்கன்னா ஆடியோ சிக்னல் வந்து மோனோ. லெஃப்ட்னு இருக்குல்ல, அது பக்கம் போனால் ஆடியோ லெஃப்ட் வருதுன்னு அர்த்தம், ரைட் வந்தால் ரைட் வருதுன்னு அர்த்தம். அந்த இன்வெர்ட் சைடு போதும்ல, அந்த இன்வெர்ட் சைடு வந்தோன்னா ஃபுல்லாக ஆடியோ இன்வெர்ட் ஆகி பேஸ் கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் இதில் மெத்தடு. பேஸ் கேன்சல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சரௌண்ட் ஃபுல்லாக அதிகமாகும், சென்டர் ஃபுல்லாக குறையும். சென்டர் சேனல் ஃபுல்லாக கேன்சல் ஆகும், அதே மாதிரி சரௌண்ட் சேனல் டபுள் ஆகும். இந்த சாங்கை கேட்கலாம் வாங்க. இப்போ வந்து பாடிட்டு இருக்குது கிக் ட்ரம் ட்ராக்கு. கிக் ட்ரம் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சிம்மலை வந்து மோனோ நோக்கி போகுதுங்களா, லைட்டாக ஸ்டீரியோ லைட்டாக லெஃப்ட் ரைட்டு போயிட்டு ஃபுல்லாக மோனோ பக்கம் போகுதில்ல. இது வந்து மோனோ ட்ராக்கை ஃபுல்லாக நார்மல் ஸ்டீரியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. கிக் ட்ரம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஆனால் பியானோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்வெர்டட் ரெக்கார்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெர்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னாங்கன்னா பியானோ மட்டும் ஃபுல்லாக பின்னாடி சரௌண்டில் கேட்கும், கிக் ட்ரம் எல்லாம் ஃப்ரண்டில் கேட்கும். ஸோ அதுதான் மெத்தடு. ஃப்ரண்டில் கிக் ட்ரம் ட்ராக்லாம் கேட்கும், பின்னாடி பியானோ ட்ராக் கேட்கும். இது வந்து கிக் ட்ரம்மும் பியானோவும் பண்ண ட்ராக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகி பாடும்போது பார்த்தீங்கன்னா பியானோ சவுண்ட் ஃபுல்லாக சரௌண்டில் பின்னாடி வரும். ஆனால் கிக்கும் பேஸும் சவுண்டு கிக்கு ஸ்னேரு கிளாப்பு கிக்கு ஸ்னேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வரும். ஸோ இதுதான் வித்தியாசம். நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ஃபுல் சவுண்டு பேக்கில் போயிடும். நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புரியலாம் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் எப்படி ஆடியோ இன்வெர்ட் ஆகி மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக கேன்சல் ஆகும்னு சொன்னோம்ல. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனல் வந்து நார்மல் ஆடியோவும் ரைட் சேனல் அதே ஆடியோவை இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகுன்னா லெஃப்ட்டில் வந்து இன்வெர்டட் ஆடியோ வருது, ரைட்டில் நார்மல் ஆடியோ வருது. அப்படிங்கிற போது என்ன ஆகுன்னா நீங்கள் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டுன்னு மிக்ஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா லெஃப்ட் மைனஸ் அடிபட்டு கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. லெஃப்ட்டில் 50% குறைச்சி ரைட்டில் 50% குறைச்சி லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா ரெண்டுமே அடிபட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ சென்டர் 0 ஆகிடும். அதே இன்வெர்டட் ஆடியோவை சரௌண்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். லெஃப்ட்டில் வந்து ஒரிஜினல் ஆடியோ, ரைட்டில் இன்வெர்டட் ஆடியோன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் வந்து 50%, ரைட்டு வந்து -50, ஆல்ரெடி -50% இருக்குன்னு வச்சுக்கலாம். -50% இன்வெர்ட் பண்ணும்போது என்னாங்கன்னா +50 மாறும். அப்போ என்ன ஆகும், அதில் 50% இதில் 50% இருக்குங்களா, 100% தொட்டுரும். ஸோ இன்வெர்டட் ஆடியோ வரும்போது சரௌண்ட் ஃபுல் ஆகிடும், நார்மல் ஆடியோ வரும்போது சென்டர் ஃபுல் ஆகிடும். அது இன்வெர்டட் ஆடியோ வரும்போது சரௌண்ட் ஃபுல் ஆகிடும். எந்த இன்வெர்ஷன் இல்லாமல் லெஃப்ட் ரைட்டு கட்டாயி வரும்போது ரெண்டுலேயும் 50% வரும், சென்டர்லேயும் 50% வரும், சரௌண்ட்லேயும் 50% வரும். இதுதான் மெத்தடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.